அருமை தமிழர்களே, அன்பான வணக்கங்கள். இந்த உலகத்தில் எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அப்படின்னு தான் விரும்புகிறோம். ஆனால் எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்கமா அப்படின்னு யோசித்து பார்த்தா பல சமயங்களில் இருக்கிறோம், சில சமயங்களில் இல்லை, சில சமயங்களில் இருக்கிற மாதிரி நடிக்கிறோம். ஏதோ ஒரு வகையில் அப்படி காலம் ஓடிக்கிட்டு இருக்கு இல்லை. எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு திருவள்ளுவர் இருக்கிறாரே, அவர் ஒரு வழி சொல்லுகிறார். என்ன வழி? ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கில் பின் தீதுண்டோ மன்னும் உயிர்க்கு அப்படின்றார். நம்ம திருக்குறள் தான், நீங்கள் படிச்சிருப்பீங்க. இந்த உலகத்தில் எந்த உயிருக்கும் எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது அப்படின்னா ஒன்று பண்ணால் போதும். நம்ம எல்லாரும் அந்த ஒன்றை பண்ணிட்டா போதும். நீங்கள் யாராக வேணால் இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், அல்லது தொழிலதிபராக இருக்கலாம், விவசாயியாக இருக்கலாம், நடிகராக இருக்கலாம், ஆசிரியராக இருக்கலாம், மாணவன், ஆண், பெண், யாராக இருந்தாலும் சரி, ஒன்று பண்ணுங்க ஐயா. வள்ளுவர் சொல்கிறார், அடுத்தவன் தப்பை பற்றி பார்க்குற மாதிரி உங்கள் தப்பு உங்கள் குறை என்ன அப்படின்னு பாருங்க, எல்லாரும் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னார். ஆடாடா, ரொம்ப சுலபமாக தான் இருக்குல்ல. நம்ம எப்பொழுதுமே அடுத்தவங்க தப்பு கண்டுபிடிக்கிறதுல ஒரு தனி சுகம் இருக்குது. ஒரு 3 மணி நேரம் திரைப்படம் பார்த்தா கூட அந்த திரைப்படத்தில் என்ன குறை இருக்குது அப்படின்னு பேசி விமர்சனம் பண்ணுறதுல ஒரு தனி மகிழ்ச்சியே இருக்குது. 2 மணி நேரம் நீ கச்சேரி பண்ணால் கூட கச்சேரி முடித்து இறங்கி வர்றப்போ சில பேருக்கு உள்ளுக்குள்ளே உறுத்தும். நீங்கள் அந்த இடத்துல அப்படி பண்ணிட்டார், அந்த இடத்துல அப்படி பண்ணிட்டார். அது எங்களை மாதிரி பேச்சாளர்களுக்கு அந்த அனுபவம் நிறையவே உண்டு. நீங்கள் மூச்சை பிடிச்சிட்டு 1 மணி நேரம் பேசியிருப்பீங்க, ஆனால் பேசுகிறப்போ நடுவில் ஏதாவது ஒரு பாடல் அப்படி மேற்கோள் காமிச்சிட்டு என்று நக்கீரர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. திருமுருகாற்றுப்படையில் நக்கீரர் சொல்லுகிறார் அப்படின்னு. அந்த 1 மணி நேரம் பேச்சு மொத்தத்தையும் விட்டுட்டு கீழே இறங்கினோடனே ஒருத்தர் அங்கேருந்து வந்து, சார் அது நக்கீரர் இல்லை சார், நீங்கள் தப்பாக சொல்லிட்டீங்க, அதை சொன்னவர் தொல்காப்பியர் அப்படிம்பார். அப்பா, அவர் சொன்ன பிறகு தான் அவருக்கு ஒரு திருப்தி. நம்ம தவறாக சொல்லிட்டோன்றது உண்மைதான், ஆனால் பரவாயில்ல, அதனால என்ன, பேர் எதாக இருந்தால் என்ன, என்ன பேசுகிறவங்க தொல்காப்பியர்னு சொன்னால் மட்டும் என்ன நம்ம பண்ணிட போகிறோம் அப்படின்லாம் யோசித்து பார்க்குறது இல்லை. அந்த ஒரு குறையை மட்டுமே கவனத்தில் கொள்ளுகிற காரணத்தினால் 1 மணி நேர பேச்சினால் கிடைக்க வேண்டிய ஆனந்தத்தை நாம் இழக்கிறோம். ரஃபேல் நடால் அப்படின்னு உலக புகழ்பெற்ற டென்னிஸ் சாம்பியன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 22 கிராண்ட் ஸ்லாம்ஸில் அவர் வெற்றி பெற்றவர். அந்த 22 கிராண்ட் ஸ்லாமில் வெற்றி பெறணும் அப்படின்னா அது சாதாரணமான விஷயம் இல்லை. ஆங்கிலத்தில் ஒரு அழகான பொன்மொழி உண்டு, பிஹைண்ட் எ ஓவர் நைட் சக்ஸஸ் தேர் லைஸ் எ டீகேட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. திடீர்னு ஓவர் நைட் ஒருத்தர் பெரிய ஆள் ஆயிட்ட அப்படின்னா நமக்கு தான் அவர் ஓரிரவிலே பெரும் வெற்றி பெற்றார் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அதுக்கு பின்னால் பல ஆண்டு கால உழைப்பு இருக்கிறது. அந்த ரஃபேல் நடால் சின்ன வயசுலேருந்தே டென்னிஸ் பயிற்சி பெறுகிறார். அவருக்கு பயிற்சி கொடுக்குறார் அவருடைய சொந்த மாமா. அவர் பேரும் டோனி தான். விளையாட்டுத்துறையில் சம்மந்தம் இருக்கிறனாலே டோனின்னு பேர் இருக்கிறது முக்கியம் போல் இருக்குது இல்லை. அது மாமா அவருக்கு பயிற்சி கொடுக்குறார். இந்த டோனிக்கிட்ட இவர் பயிற்சி எடுத்துக்கிறப்போ ரஃபேலுக்கு ஒரு கெட்ட பழக்கம் உண்டு. என்ன கெட்ட பழக்கம்னா, இவர் நினச்சா மாதிரி அடிக்கலன்னு வச்சிங்களா அந்த பந்தை, உடனே பேட்டை தூக்கி போட்டுருவார், டென்னிஸ் பேட்டை தூக்கி போட்டுருவார். சே வரலடா அப்படின்னு. அந்த மாமா பார்த்தாரு, அவர் சொன்னார், டோனி இந்த பார், இது மாதிரி அடுத்த தடவை நீ பேட்டை தூக்கி போட்ட அப்படின்னா உனக்கு நான் பயிற்சி கொடுக்குறதே நிறுத்திடுவேன். பேட்டை தூக்கியே போடக்கூடாது, நல்லா ஞாபகம் வச்சுக்க. நீ சரியாக அடிக்கலன்றதுக்காக இது மாதிரி பண்ணக்கூடாது இனிமேல், சரியா? இல்லைன்னா நான் போயிடுவேன் அப்படின்னார். அடுத்தாப்புறம் ஒரு வார்த்தை சொன்னார், தப்பு பண்ணது நீதானே தவிர பேட் இல்லை அப்படின்னார். ஆஹா, எவ்வளவு அருமையான வாசகம். பல சமயங்களில் இது நமக்கே பொருந்தும். தப்பு பண்ணது நீதானே தவிர பேட்டு இல்லை அப்படின்னு. சார் பேசுகிறப்போ கூட பல சமயங்களில் பார்த்துருவீங்களா, அப்படி ஒருத்தர் விந்தி விந்தி நடந்து வராருன்னு வச்சிங்களா, என்ன சார் விந்தி விந்தி நடந்து வரீங்க? அது ஒன்றும் இல்லைங்க, வந்துக்கிட்டே இருந்தேன், சேர் ஒன்று இருந்தது, சேர் இடிச்சிருச்சு சார் அப்படின்னு. எப்படி சேர் இடிச்சிருச்சா? என்ன சேர் வந்து 4 காலில் நடந்து வந்து ஒரு காலில் இடிச்சிட்டு போச்சா? இவர் சரியாக கவனிக்காமல் நடந்து வந்துட்டு சேர் இடிச்சுது அப்படிம்பாங்க. என்னங்க காலில் என்ன கட்டு போட்டா? ஒன்றும் இல்லைங்க, முள் குத்திருச்சு. முள் இவரை தேடி வந்து கோபால்சாமி எங்கே இருக்கிறாரு அப்படின்னு இவர் வீட்டு விலாசம் விசாரிச்சுட்டு வந்து இவர் காலில் சொயின்னு ஏறிச்சா? நம்ம ஒரு தப்பு பண்ணிவிட்டு அதை அடுத்தவங்க பேரில் போட்டுடுறது. சில பேர் சொல்லுவாங்க, என்ன எப்படிங்க வந்தா,
ஏன் கேட்குற, ட்ரெயினில் டிக்கெட்டே கிடைக்கல, நானும் பார்த்தேன், ரிஸ்க் எடுத்துருவோம் அப்படின்னு ராத்திரி ட்ரெயினில் ஏற்றேன், அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டு, எங்கே டிடிஆர் வர போகிறார், வந்தால் பார்த்துக்கோன்னு திருட்டு ரயில் ஏறி வந்தேன் அப்படிம்பாங்க. என்ன திருட்டு ரயில்? இவர் திருட்டுத்தனமாக வந்துட்டு ரயில் திருட்டு ரயில் அப்படின்னு பேர் சொல்கிறது. தவறை நம் பேரில் வைத்துக்கொண்டு அடுத்தவர்கள் பேரில் குறை சொல்லுவதை, குற்றம் சொல்லுவதை விட்டாலேயே வாழ்க்கை, இந்த உலகம் வாழ்வதற்கு இனிமையான இடமாக இருக்கும். ஒரு ராஜா காட்டுக்கு வேட்டையாட போகிறாரு. போயிட்டு திரும்ப துப்பாக்கியால் டிஷூம் அப்படின்னு ஷூட் பண்ணுறார். ராஜா, நீங்கள் கரடியை சுட்டுட்டீங்க, கரடியை சுட்டுட்டீங்க அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. இரு அவசரப்படாத, நம்ம மந்திரி இருக்கிறாரா? இருக்கிறாரு. தளபதி இருக்கிறாரா? இருக்கிறாரு. சரி, அப்புறம் உதவியாளர் இருக்கிறாரா? இருக்கிறாரு. ஏன் ராஜா கேட்குறீங்க? இவங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னா அப்போ கண்டிப்பாக நான் சுட்டது கரடியைத்தான் அப்படின்னாராம். அந்த ராஜாவுக்கு அவருக்கே அவர் குறி பார்த்து சுடுறது பேரில் அவ்வளோ கவனம் இருக்குது. தன்னுடைய பிழை என்ன, தன் தவறு என்ன என்று தெரிந்து ஒவ்வொரு நாளும் நாம் நம்மை சரிபடுத்தி கொண்டால் இந்த உலகமே வாழ்வதற்கு உரிய இனிமையான இடமாக இருக்கும் என்று வள்ளுவன் சொல்லி இருக்கிறான். வாழ்க்கையில் பின்பற்றுவோம். ஓரளவுக்காவது பிறர் குறைகளை விட்டுவிட்டு நம் குறைகளை சரி செய்து கொள்ளுகிறவர்கள்தான் இருக்கும் இடத்தை சொர்க்கமாக மாற்றுகிறார்கள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.